ஹாய் மை டியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ் சில்ட்ரன்ஸ் வியூவர்ஸ் வாலிப பெண்களே இளைஞர்களே காலையில் ஒரு நிகழ்வு ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் தான் நான் வழக்கமாக டீ கடைக்கு போகிறது டீ குடிக்கிறது டீ வாங்கிட்டு வர்றது தென் ஆஃப்டர்வர்ஸ் இந்த பேப்பர் படிக்கிறது விஷயம் தொடர்ந்து அது ஒரு எனக்கு எனக்கு 62 வயசு அதான் ஒரு 40 இயர்ஸாக இது நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி டீ குடிச்சிட்டு வரும்போது தெரு நாய்கள் ஒரு 8-10 நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரும். 3 ரூபா பிஸ்கட்டு டைகர் பிஸ்கட் சொல்லுவாங்க வாங்கிட்டு வரும். அப்படியே பாடு போட்டுட்டு அவங்க தொடர்ந்து அதை நான் 7-10 வருஷமாக செய்கிறேன். அதுமா தெரிஞ்சோ தெரியாமல செய்கிறேன். ஸோ அப்படி நான் வரும்பொழுது அந்த டீ கடையில் வந்து ஒரு ஒரு பாப்பா பாப்பா மீன்ஸ் வாட் ஒரு 16-17 வயசுக்கு கூட இருக்குமான்னு தெரியல பாப்பா. அந்த பாப்பா கையில் ஒரு குட்டி பாப்பா ஒரு 3 மாத குழந்தைன்னு என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அந்த பாப்பா. சரி சொல்லிட்டு வச்சுட்டு டீ கடைக்காரர்கிட்ட பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. பாலை வந்து அவர் என்ன பார்சல் போலன்னு சொல்லிட்டு அவர் கடி கொடுத்துட்டாரு. அந்த இதில் கவர்னோ அதில் கடி கொடுக்குறாரு. உடனே அந்த பாப்பா பாட்டில் எடுக்குது. நிப்பிள் பாட்டில் என்ன அதில் ஊற்றணுமா அப்படின்னு அந்த டீ மாஸ்டர் கேட்குறாரு. ஆமாங்கன்னு சொன்ன உடனே சரி சுட் பண்ணி போட்டது பாட்டில் கழுவணுமான்னு கேட்குறாரு அவர். இல்லை இல்லை வேண்டாம் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு அது ஊற்றின உடனே அந்த 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 பெரிய பாப்பா அந்த குட்டி பாப்பாவில் சின்ன பாப்பா அங்கே சின்னது அந்த பாப்பாவுக்கு அப்படி குடிக்குது அது குடிக்குது. எனக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. காரணம் என்னென்னா அதுவே ஒரு பாப்பா அதுக்கிட்ட ஒரு குட்டி பாப்பா அங்கே புருஷன் இருக்கணும் புருஷன் இல்லை. மேபி புருஷன் ஓட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாப்பா நவீன காலத்து இந்த காலத்து பாப்பா செல்ஃபோனில் செக்ஸ் படம் வருது. செல்ஃபோனில் ஏகப்பட்டது ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு மேக் மணி அப்படின்னு சொல்லி 1000 ஸ்கேம் இருக்குது. எல்லாத்தையும் அதை விட்டுட்டு பாவம் என்ன நிலையோ தெரியல அங்கே வந்து அந்த பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு இதுவே ஒரு பாப்பா அந்த பாப்பாவுக்கு இந்த பாப்பா பால் வாங்கி கொடுக்குது. அந்த மார்பகங்களில் அப்போ பால் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு குட்டி பாப்பாங்க இந்த லோடு பாப்பா. இந்த பாப்பா பிறந்தாலே பாலும் வந்து சுரக்கும் சொல்லுவாங்க மார்பகங்களில். அப்போ அங்கே இல்லை. டீ கடையில் வந்து வாங்கி அந்த பாப்பாவுக்கு கொடுத்து அந்த பாப்பாவை அதை காப்பாற்றி நாளைக்கு என்ன ஆகப்போகுது அந்த பாப்பா நெருக்க ஜனாதிபதி ஆகப்போகுது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாப்பாவே புருஷ பக்கத்தில் இல்லை. இந்த பாப்பாவே அந்த பாப்பாவை வளர்க்குறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு தொப்புளை காட்டி மாரை காட்டி 200 கொடு 300 கொடு 400 கொடு இப்படித்தான் அந்த பாப்பாவுடைய வாழ்க்கை போகும். நிச்சயமாக அது என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அதனுடைய தோற்றம் அப்படி தான் இருந்தது. ரைட்டா? முகத்தில் சிரிப்பு இல்லை மகிழ்ச்சி இல்லை. ரைட் சரி விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இது என்ன 2015 ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தென் கொரியாவில் வந்து B4 மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் B4 மூமெண்ட்டா இல்லை மூமெண்ட்டு B4 அது எனக்கு சரியாக தெரியல. அந்த 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 அது அந்த அந்த ஸ்ட்ரைக்கு அந்த அந்த வாலிப பெண்கள் இளைஞர்கள் அந்த ஊரில் பண்ணுற ஸ்ட்ரைக் அது என்னன்னாக்க அது ஒரு குழு மாதிரின்னு வச்சுங்களேன். அது என்னென்னா கல்யாணம் கட்டிக்கக்கூடாது புலப்பத்துக்கக்கூடாது அப்புறம் இந்த ஓரினஸ் சேர்க்க அப்புறம் இந்த தேர்டு ஜெண்டர் கூட அது மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆம்பளையும் பொம்பளையும் சமம். ஆம்பளைக்கு ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் கொடுக்குறியோ அதே பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த கம்யூனிட்டி எங்கேயாவது ஊர் பொறுக்கிற மாதிரி நாங்கள் எங்கேயாவது தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் குடியிருந்துருக்கிறோம். அப்பாவும் வேணாம் மயிரும் வேணாம் புள்ளையும் வேணாம் கல்யாணம் வேணாம் ஒரு புடுக்கும் வேணாம் ஒரு மயிரும் வேண்டாம். நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கணும். அதுதான் அந்த B4 மூமெண்ட். அந்த மாதிரி ஏற்கனவே இங்கெல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் இங்கே வந்துடுச்சு. அப்படி எல்லாமும் தெரிந்திருந்தும் அந்த பாப்பா போய் ஒரு பிள்ளையை பற்றுக்கிட்டு டீ கடையில் போய் பாலுக்கு பிச்சை எடுக்கலாமா தன்னுடைய மார்பகங்களில் பால் இல்லாமல் ஏன்னா கேவலமான நாடு அது. சென்னை பிப்ரவரி 13, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி இரட்டை இலை விவகாரம் தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்து ஹைகோர்ட் உத்தரவு. புதிய ஏசி மின்சார ரயில் உள்புற தோற்றம். சென்னை கடற்கரை டு செங்கல்பட்டு வழி தடத்தில் ஏசி மின்சார ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளது. பளபளப்பான இருக்கை கண்ணாடி ஜன்னல்கள் வசதியுடன் அமைந்துள்ள புதிய ஏசி மின்சார ரயிலின் உள்புற தோற்றத்தை
பாடத்தில் காணலாம். புது டெல்லி ஜாமீனை எதிர்த்து வழக்கு. அமைச்சர் பதவியில் நீடிக்க செந்தில் பாலாஜிக்கு விருப்பமா இல்லையா? தகவல் தெரிவிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. சென்னை குறைந்த விலையில் பொதுமக்கள் மருந்துகள் வாங்க வசதியாக 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, நான் ஜான் பாஸ்கோ. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? அது வந்து என் அப்பா, அது வந்து என் அம்மா. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு தரப்போகிறேன். அப்படியே ஜஸ்ட் அது பாஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்களேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், எல்லாம் இப்போ நான் சொல்ல வந்தேன்னு சொன்னாக்கா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அப்பா அதோ இருக்கார் இல்லையா? ஆமாம், ஒரு 8 பாஷை பேசுவார், 8 லாங்குவேஜஸ். பேசிக்காக அவர் வந்து இஸ் அ சர்ச் ஃபாதர். ஆமாம், எங்கள் அப்பா ஃபேமிலி பூராவே இவர், இவங்க அண்ணன், அப்புறம் இவங்க அக்கா, இப்படி தொடர்ந்து எங்கள் அத்தை, அந்த மாதிரி டோட்டலாக தேர் ஆல் பாட்டின்னா எங்கள் அத்தா கன்னியாஸ்ரீ, எங்கள் அப்பாவுடைய அப்பா அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு இல்லை பாஸ்டர் இல்லை, அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா வந்து முறைப்படி காத்தலிக் சர்ச், முறைப்படி இன்னும் அங்கி போட்ட சாமியார் சொல்லுவாங்க. சேலமில் ஒரு சர்ச்சில் வந்து சர்வீஸ் பண்ணின்னு இருக்கும்போது இது எங்கள் அம்மா வந்து அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ரூம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த காலத்துலலாம் அந்த மண் இதில் தானே அந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணுவாங்க, லைக் அந்த இது டேங்க் மாதிரி இருக்குதுல்ல, அதில் தண்ணி கிண்ணி ஊற்றிட்டு அப்படி வந்து என்ன பண்ணிடணும், அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்து போயிடணும். எங்கள் அப்பா சர்வீஸ் பார்த்துட்டு அப்புறமா அவர் ரூமுக்கு அவர் வருவார். ஒரு நாள் அந்த மாதிரி வரும்போது இது என்ன பண்ணுது, எங்கள் அப்பா கட்டில் நல்லா எம்மனு படுத்து தூங்கி நிற்குது. இதை வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு என்னடா இது, அல்ஃபான்ஸ் கட்டில் வந்து அந்தோனியம்மா பத்துன்னு இருக்கிறா, அப்போ அவங்களுக்கு கூட தப்பான ஒரு இளமையாக வந்து இந்த அளவுக்கு நல்லா பப்பரதான்னு காலை கீழெல்லாம் வாயை கீழெல்லாம் நல்லா சுடுகாட்டில் மல்லாந்துன்னு தூங்குற மாதிரி நல்லா தூங்குதுன்னு சொல்லிட்டு கதை பரப்பி விட்டானுங்க. அது தெரியல, நம்ம ஊர் பற்றி கதை பரப்பி விட்டானுங்க. பண்ணிட்டாரு, செஞ்சார் யார், அல்ஃபான்ஸு அப்படின்ட்டு. அன்றைக்கி அங்கேயே எல்லாத்தையும் கயிட்டு ஏன்டா ஊரில் போகிறவன் வரவெல்லாம் அயோக்கிய ராஸ்கல்ஸ், அவன் வேணால் சந்தேகப்படலாம், அவன் படிப்பறிவு இல்லாதவன், அறிவு இல்லாதவன், முட்டாப்பைய. அங்கே ரோமில் உக்காந்துக்கிட்டு பிஷப் முதல்கண்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்னை பற்றி ஒழுங்கான ஒரு சிந்தனை புத்தி, நான் அந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறோன்னான்னு தெரியாமல் நீங்கள் ஒரு சபை நடத்துறீங்களோ, உங்கள் சபையை வேணாம், உன் மயிறு வேணான்னு சொல்லிட்டு அந்த அங்கியில் அந்த அங்கேயே அப்படியே கைட்டி தூக்கி மூஞ்சில் எரிச்சிட்டு அன்றைக்கே சபையை விட்டுட்டு வெளியே வந்து நேராக எங்கள் அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கினார். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச் எங்கள் அப்பாவை, நானும் பெரிய ஒரு ப்ரீஸ்டாக வருவேன், பாஸ்டராக வருவேன் தான் எனக்கு ஜான் பாஸ்கோன்னு பேர் வச்சுருக்கிறாரு. ஆனால் நான் சாமியே இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, எவனும் சரியில்லைன்னு சொல்லி ஊரை பூரா கூப்பிட்டுன்னு இது பண்ணின்னு இருக்கிறேன். எதுக்குனாக்கா, எனக்கு அமெரிக்காவில் நான் பிறக்க வேண்டியவன், அமிஞ்சிக்கரையில் பிறந்துட்டுனேன்னு சொல்லி கவலை, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் எல்லாரையும் திட்டுறான். புதிய ஏசி மின்சார ரயிலில் பொருத்தப்பட்டுள்ள தான் இயங்கி கதவுகள். ஓகே, இது பார்த்தி அப்படி கொஞ்சம் பார்க்கலாமா? ஆமாம், கடற்கரை டு செங்கல்பட்டு வழித்தடத்தில் விரைவில் இயக்கம். ஏசி மின்சார ரயிலில் உள்ள சிறப்பு அம்சங்கள்: ஒரே நேரத்தில் 4914 பேர் பயணம் செய்யலாம். நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானு, அப்புறம் வந்து சீனாலெல்லாம் எப்பயோ புல்லட் ட்ரெயின்லாம் வந்துச்சு. ஆமாம், பெர் கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் போகிற அற்புதமான ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்பயோ இப்போ தான் நம்ம ஊருக்கு வருது பொழுது. எல்லாம் கொஞ்சம் என்னென்னா, இப்போ இந்த ஏசி ட்ரெயின்னு வைங்களேன், இந்த சம்சா விற்கிறவன், பூ விற்கிறவன் எல்லாம் வந்து ட்ரெயினில் ஏற முடியாது. அதே மாதிரி இந்த இப்போ ஜப்பான்னு நம்ம சீனாலாம் பார்த்தோம்ல, அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட்டு போகிறாங்கன்னாக்கா கேமரா எங்கே வேணாலும் அவங்க வீடியோ எடுக்கலாம், போகலாம், வரலாம், உட்காரலாம், எல்லாம் செய்யலாம். பெரிய பெரிய அளவில் அங்கே வந்து எல்லாமே வந்து
கேமராக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு சின்ன அசம்பாவிதனாலும் டக்குன்னு பிடிச்சின்னு போய் வச்சு ஜெயிலில் கஞ்சி குடிக்க வச்சுருவாங்க. நம்ம ஊரில் ஆமாம், அவர் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டே போயிட்டு நான் ஒரு பாப்பாவை அப்படியே வேகமாக ஒரு ட்ரெயின் வருதுல்ல, அப்படி பிடிச்சி தள்ள போகிறேன், அது அதில் ஊன்னு செத்துடும், நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்புறம் அது கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க, எல்லா கேமராவும். ரயில்வே ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம், அப்புறம் அந்த மாதிரி நிறைய, அப்புறம் சேதாப்பேட்டை, எங்கேயுமே சரிங்க, எந்த கேமராவும் வேலை செய்யக்கூடாது. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் அந்த ஆர்பிஎஃப்பை ஆர்பிஎஃப்பை அந்த வாழைப்பழம் விற்கிற வீட்டில் அவ்வளோ வாழைப்பழத்தை எடுத்துன்னு போயிட்டாடா பாவி, அது சம்சா விற்கிறவன், வாழைப்பழம் விற்கிறவன் எல்லாத்தையும். நம்ம இனிமேல் கொஞ்சம் கஷ்டம் வருமா? இல்லை, இருந்தாலும் எல்லாம் சப்போர்ட்டில், ஆர்பிஎஃப் சப்போர்ட்டில், ஸ்டேஷன் மாஸ்டர் சப்போர்ட்டில் தானே அங்கே திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு கேமரா வேலை செய்யல, அந்த கேமரா தான் வேலை செய்யல, நம்மளாவது வீடியோ எடுக்கலான்னா அதையும் விட மாட்டானுங்க. சரி, பார்க்கலாம். இப்போ என்ன, கொஞ்சம் இந்த கற்பழிப்பு கூட யாரோ ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒருத்தவங்க பாலியல் சீண்டல் ட்ரெயின் உள்ளார பண்ணானே, அவனுங்களாம் இனிமேல் ரொம்ப நல்ல வசதி. ஆமாப்பா, ஏசியில் போடணுவான். மூஞ்சி மகர காட்டிங்களும். சரி, என்ன காரணமாக அது உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் விரைவில் குழு ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 4914 பேர் பயணம் செய்யலாம். குழு 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 லேலா குலேலா லேலா காசிகள் லேலா அரிதாதா தீதி தாதா குழு 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 நல்லா குழு குழு அப்படியே நல்லா அந்த கர்ப்பிணி பெண்ணு குட்டி பாப்பாவெல்லாம் நல்லா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் பூந்து நல்லா கசக்குன்னு கசக்கலாம். ஏசிலாம் போட்டு விட்ருக்காங்கப்பா. அப்புறம் பாரு, அப்புறம் பயணிகளின் கோரிக்கை வேறு என்னது பார்த்துருவோமா? சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. ரைட்டு, அதிக அளவு பயணிகள் மின்சார ரயில்களில் பயணம் செய்வதால் கோடை காலங்களில் கூட்ட நெரிசலில் பயணிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்குதான். சரி, அப்புறம் எனவே மெட்ரோ ரயில்கள் போலவே புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி வசதி கொண்ட ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகள் மத்தியில் நீண்ட நாட்களாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. சரி, ஏசி போட்டு விட்றாரு போல் இருக்குது மேட்ரு பண்ணுறதுக்கு. புதிய ஏசி மின்சார ரயில் அதன்படி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் விரைவு பாதையில் ஏசி மின்சார ரயில் இயக்க ரயில்வே வாரியத்திடம் கடந்த 2019 தெற்கு ரயில்வே அனுமதி. அப்பா, 2019 இப்போ தான் செயல்பாட்டுக்கு வருது போல இது. அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியது. இதையடுத்து 2 குளிர்சாதன மின்சார ரயில்கள் தயாரிக்க சென்னை ஐசிஎஃப்க்கு ரயில்வே வாரியம் உத்தரவிடப்பட்டது. தற்போது 12 பெட்டிகள் கொண்ட முதல் குளிர்சாதன மின்சார புறநகர் ரயில் தயாரிக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்து உள்ளன. அடுத்த ரயில் தயாரிக்கும் பணி ஏப்ரல் மாதம் தொடங்க உள்ளது. அப்புறம் இந்த நிலையில் இந்த ஏசி மின்சார ரயில் பத்திரிகையாளர்களுக்கு நேற்று காட்டப்பட்டது. அண்ணாநகர் மேற்கு ரயில் நிலையம் அருகே உள்ள பனிமனையில் ஏசி மின்சார ரயிலின் சிறப்பம்சங்களை ஐசிஎஃப் அதிகாரிகள் விவரித்தனர். 110 கிலோமீட்டர் வேகம். இந்த ஏசி மின்சார ரயில் முழுமையாக குளிர்சாதன வசதி கொண்டது. அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. முதல் பெட்டியில் இருந்து கடைசி பெட்டி வரையில் செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்படியே இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிடலாம் போலுக்குது. சரி, அப்புறம் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளில் இடம்பெற்றுள்ள பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த ரயிலில் உள்ளன. மெட்ரோ ரயில் பெட்டிகளை விட அதிக பயணிகளை சுமந்து செல்லும் இட வசதிகள் உள்ளது. இதில் ஒரே நேரத்தில் அமர்ந்தபடி 1116 பேர், அப்புறம் நின்று கொண்டு 3798 பேர் என மொத்தம் 4914 பேர் பயணிக்கலாம். அதேபோல் பயணிகளின் பாதுகாப்புக்காக
ஒவ்வொரு பெட்டியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் ஜிபிஎஸ் அடிப்படையிலான தகவல் அறிவிப்பு பலகைகள் உள்ளன. ஜிபிஎஸ் கருவி வச்சுட்டாங்க போ. ஐயோ கேமரா வச்சுட்டாங்க. கேமரா இடம் புறம்புக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லைடா, வீட்டுக்கு வீடு கேமரா வைங்கடா. வீட்டுக்கு வீடு நார்த் இந்தியாவிலலாம் வீட்டுக்கு வீடு தொடப்பத்துக்கு பதில் கன்று வச்சுன்னு இருக்கிறான். ஃபுல்லாக வந்துட்டாங்க நார்த் இந்தியாஸ் தான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகட்டும். நார்த் இந்தியன்ஸுங்கிட்ட நல்லா இன்றைக்கே அவங்ககிட்ட தான் சோறு தண்ணி காப்பி கீப்பி எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். தமிழன் என்ன மயிரை போடுங்கிறான், வேலைக்கும் போக மாட்டான், மயிரும் பிடிக்க மாட்டான். அந்த கட்சிக்கார பசங்க கூட குவாட்டருக்கும் பிரியாணியும் போய் அல்லக்கை நாதாரிகள் தமிழ்நாட்டை ஏலம் விட்டான், தன்னுடைய ஓட்டு உரிமையை வித்துட்டான் புறம்போக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்திக்காரங்கிட்ட செமையாக உதவாங்குவானுங்க. அந்த அரசியல்வாதி 20 துண்டக்காலம் துணியக்காலம் நாட்டை விட்டே ஓட்டிடுவோம். அது விரைவில் நடக்கும். சரி, இப்போ இது மின்சார என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஒலிபெருக்கு புதிய ஏசி மின்சார ரயிலில் அனைத்து பெட்டுகளிலும் பயணிகளுக்கு தகவல் அளிக்கும் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு பெட்டியிலும் பயணிகள் இடையே இருந்து வரும் சத்தத்திற்கு ஏற்ப ஒலிபெருக்கியின் சத்தம் தானாக அதிகரிக்கும். ஐயோ அப்புறம் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது. இதன் மூலம் ரயிலில் வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் பயணிகள் மிகவும் எளிதாக கேட்க முடியும். அப்புறம் முதல் மற்றும் கடைசி பெட்டி பெண்களுக்காக ஒதுக்கப்படுவோம். ஐயோ, பெண்களுக்கு தனி சிறப்பு கொடுத்துருக்காங்கப்பா. ஆமாம், பார்த்துக்குங்க. கர்ப்பிணி பெண்களே பார்த்துக்க. ஆமாம், ரொம்ப ஜாகிரதையாக இரு. அப்புறம் விரைவில் பயன்பாட்டிற்காம் மெட்ரோ ரயில் பெட்டிகளைப் போல தானியங்கி கதவுகள் பொருத்தப்பட்டு உள்ளன. பயணிகள் படிக்கட்டில் நின்று பயணிக்க முடியாது. விபத்துகளை தடுப்பதற்காக அப்புறம் கவாச்சி தொழில்நுட்பமும் இந்த ரயிலில் உள்ளது. இந்த ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்து உள்ளது. ஒரு வாரத்திற்குள் ஏசி மின்சார ரயில் தெற்கு ரயில்வேயிடம் ஒப்படைக்க இருப்பதாக ஐசிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்படுகிறது. இதற்கான கட்டணம் தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்படும். புதிய ஏசி மின்சார ரயில் கடற்கரை டு செங்கல்பட்டு, கடற்கரை டு அரக்கோணம், சென்ட்ரல் டு கும்மிடிப்பூண்டி உள்பட அனைத்து வழித்தடத்திலும் புதிய நேர அட்டவணைப்படி சுழற்சி முறையில் இயக்க திட்டமிட்டுள்ளதாக மேற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். பட்டு ரயில்வே நீ நஷ்டத்தில் போறியோ லாபத்தில் போறியோ அது முக்கியம் இல்லை. முதல்ல ரயில்வே ஸ்டேஷனில் கேமரா வைங்கப்பா. சிசிடிவி கேமரா ஒரு கேமரா கூட வேலை செய்யலை. என்னப்பா நீங்கள் மிஸ்டர் மோடி, மிஸ்டர் மோடி எங்கே அமெரிக்காவில் இருக்கிறீங்களா? அங்கே டொனால்டு ஜான் ட்ரம்ப்புக்கிட்ட பேசி ஈஸியெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டிங்களா? கொஞ்சம் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 20 லட்ச ரூபாய்க்கு உடுப்புகள் ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டுப்பது, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. இந்த உடல் இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள் சுடுகாட்டில் போய் தூங்குவீங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த உடல் தான் நிரந்தரம். இந்த ஆடை சொத்து கித்து அது இது எதுவும் நிரந்தரம் இல்லாதது. ஸோ தயவு செஞ்சு இந்தியாவை சுற்றி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கேமரா போடுங்க. அந்த கேமரா வேலை செய்யட்டும், அதை செய்யுங்க, நாடு நல்லாயிடும். எல்லா ஃபாரின் நாள்லேயும் திட்டு போயிருக்கான். ஆனால் அதிகபட்சம் அங்கே கேமரா தான் எல்லாரையும் கண்காணிக்கிறது. இங்கே கேமராவும் இல்லை, கண்காணிக்கிறதுக்கு ஆவில்லை. அயோக்கிய பசங்க திருட்டு பசங்க ஆட்டையை போகிறதுக்கு, ஏறி மிதிக்கிறதுக்கு, ஏழை மக்களை சாவடிக்கிறதுக்கு, ஏழை மக்கள் ரத்தத்தையும் விரோயையும் அட்டை போல் உறிஞ்சி குடிப்பதற்கு தான் எங்கள் கட்சிக்காரன் இருக்கிற. அப்புறம் பிரதம மந்திரியா நீங்கள் இருக்கிறீங்க. எங்கள் ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ஊரில், எங்கள் ஊரில் ரொம்ப பெரிய மனிதர். ஆமாம், குடும்ப அரசியல் அவங்க. ஆமாம், இது வரைக்கும் எத்தனை கோடி மக்களை சாவடிச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே நடந்துனுக்குது. சரி, பார்த்து செய்யுங்க, அதை செய்யுங்க. மக்கள் பாவம். ஆமாம், குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் மானம் மரியாதை சூடு சொன்னால் எல்லாத்தையும் விற்றுட்டான். தன்னுடைய உயிருக்கு மேலான ஓட்டையும் விற்றுட்டான். நாட்டையும் தேச துரோகியும் நாட்டையும் நாசமாக்கிட்டான். எப்படியே போக. ஹைதராபாத் பிப்ரவரி 13, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். சேவல் சண்டையில் பங்கேற்ற 64 பேர் கைது, 55 கார்கள், ரூபாய் 30 லட்சம் பறிமுதல். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பண்ணை வீட்டில் பணம் வைத்து சேவல் சண்டை நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது.
உடனே போலீசார் அங்கு சென்று சோதனை நடத்தினர். அங்கு சூதாட்ட கிளப்புகள் அமைக்கப்பட்டு இருந்தன. மற்றொரு பகுதியில் பணம் வைத்து சேவல் சண்டை நடத்தப்பட்டது. இதை அடுத்து சேவல் சண்டையில் ஈடுபட்டதாக 64 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 46 கத்திகள், 55 கார்கள், 64 செல்போன்கள், 84 சேவல்கள், ரூபாய் 30.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை 8 நாட்களாக உச்சத்தில் இருந்த தங்கம் விலை ஒரே நாளில் ரூபாய் 960 சரிவு. ஒரு பவுன் ரூபாய் 64,000 கீழ் வந்தது. புதுடெல்லி சிலை கடத்தல் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி. சுப்ரீம் கோர்ட்டில் சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் துணை சூப்பரண்ட் காதர் பாஷா கடந்த 2019 ஆகஸ்ட் மாதம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஜாமீன் மனு மீதான காணொளி காட்சி மூலம் விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே தன்னை கைது செய்தனர். எனவே இந்த கைது சட்ட விரோதம். மேலும் கோர்ட் நடைமுறை சென்று கொண்டிருக்கும் போது கைது செய்தது கோர்ட்டை அவமதிப்பதாகும். எனவே சிலை கடத்தல் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீவ் வி கண்ணா தலைமையிலான அமர்வு நேற்று விசாரித்தது. பொன் மாணிக்கவேல் தரப்பில் ஆஜரான வக்கீல் KV முத்துக்குமார் இந்த விவகாரத்தில் மனுதாரர் கைது செய்யப்பட்டாலும் ஹைகோர்ட் எவ்வித வாய்மொழி கருத்தையும் தெரிவிக்கவில்லை என வாதிட்டார். காதர் பாஷா தரப்பில் ஆஜரான வக்கீல் துர்காதேவி இந்த விவகாரத்தை CBI விசாரிக்க தொடங்கி இருப்பதாலும் CBI முதல் தகவல் அறிக்கையில் இந்த விவகாரம் இடம்பெற்றிருப்பதாலும் மேல்முறையீட்டு மனுவை தொடர்ந்து விசாரிக்க வலியுறுத்தவில்லை என தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் கைதுக்கு எதிராக காதர் பாஷாவின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தார். மூழழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்பும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்பாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணமாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை,
உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, அது கடமை, கடமை, அது கடமை. அன்பானவர்களே, மாடியர் போர்டுவுட் பீப்புள்ஸ், வீவர்ஸ், சில்ட்ரன்ஸு, வாலிப பெண்களே, இளைஞர்களே, குட் மார்னிங். என்னடா இந்த சாத்தான் காலங்காத்தாலேயே கண்ட கர்மாந்தரத்தையும் ஓதின்னு கிடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நான் ஜவாப்தார் இல்லை. ஓகே, எனக்கு இட்ட வேலையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு ஆமாம், நானும் இயற்கையின் பிள்ளை. ஆமாம், என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நான் தான் ஏற்கனவே சொன்னால, அவர் வந்து ஒரு பாஸ்டர். ஆமாம், முறைப்படி வந்து அவர் வந்து பட்டம் வாங்கினார். நம்ம கேத்தலிக் சர்ச்சில் பட்டம் பெற்ற, அங்கி போட்ட சேர்ச் ஃபாதர் எங்கள் குடும்பமே. ஆமாம், எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அவங்க மொத்தம் எங்கள் அத்தை கித்த எல்லாமே, எங்கள் அப்பாவுடைய அக்கா, தங்கச்சி கிச்சி எல்லாருமே கன்னியாஸ்திரிங்க, சாமியாருங்க. பட் நான் வந்து எனக்கு சாமினா பிடிக்காது. ஆமாம் ஆமாம், அப்படி தான். போலீஸ்காரன் புள்ள திருடன்னு சொல்லுவாங்கல்ல, டாக்டர் புள்ள நோயாளின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னு கூட நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது மட்டும் தயவு செஞ்சு புரிச்சுங்க. எது நடந்ததோ அது கீதாச்சாரத்தில் சொல்கிற மாதிரி தான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே, அவ்வளோதான். ஆமாம், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கீதாச்சாரத்தில் கிருஷ்ணர் சொல்லதான் யாரும் சொன்னாங்க. ரைட், ஓகே. ஆமாம், எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆமாம், எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை நீ கொடுத்தாயோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. எது உன்னுடையது, எதை நீ படுத்த, எதையே எடுத்துக்கொண்டு வந்தாய், நீ அதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. எல்லாமே இங்கேயே எடுத்துக்கின, இங்கேயே குத்த, இங்கேயே போகுது, அவ்வளோதான். இன்று உன்னுடையது, நாளை வேறு ஒருத்தர் வருது, அதுக்கு அடுத்த நாள் அது இன்னொருத்தருது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் லைஃப். புரியுதா? அதனால் மனித தவறுகள், அந்த குற்றங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்வது தான் என்னுடைய வேலை. அதை நான் செவ்வனே செய்து கொண்டு இருக்கிறேன். மேலிடம் என்னை கேட்கும், என்னடா மக்களுக்கு நீ எதையுமே சொல்லலையே, போலியே, வரலையே. இட் இஸ் மை பேக். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்காக செய்து கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த விமர்சனங்கள் நீங்கள் என்ன வேணாலும் வைக்கலாம். ஆமாம், ஏற்றுக்காமங்க போங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். வை ஷுட் ஐ வாண்ட்ஸ் டு வரி அபவுட் யார் பீப்புள்ஸ் மேன்? என் வேலையை என் கடமை நான் சொல்வது, மனித தவறுகளை எடுத்து சொல்வது, அவர்கள் பண்ணின குற்றங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்வது, ஒழுங்காக திருந்துங்கன்னு சொல்வது, திருந்தலைன்னா இயற்கை இவங்களை அடிச்சு நாசம் பண்ணிடும், காலி பண்ணிடும்னு சொல்வது, இதுதான் என் வேலை. அதை நான் செவனே செய்து கொண்டிருக்கேன். விமர்சனங்களுக்கு நான் ஒருபோதும் செவி சாய்க்க மாட்டேன். நீ என்ன கழுவி ஊற்று, மானம் காட்டவனே, வெக்கம் காட்டவனே, தெவடியாளுக்கு பிறந்தவனே, என்ன வேணால் சொல்லு. ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். மனித தவறுகள் திருத்தப்பட வேண்டும். திருத்தலைன்னா இயற்கை பண்ணிடும், பார்த்துக்க. பெஞ்சமின் பிராங்க்லின் பொன்மொழிகள். மனித வாழ்வை இறைவன் இயக்குகின்றான். அவன் பார்வையில் இருந்து யாரும் தப்பிவிட முடியாது. நான் நீண்ட நாள் உயிர் வாழ இந்த உண்மைதான் உறுதியாய் இருக்கிறது. அடுத்து, மருந்தின் பெயரை உச்சரித்தால் மட்டும் நோய் குணமாகாது. சான்றோர் உபதேசங்களை படித்தால் மட்டும் போதாது, அதன் வழி நடக்க வேண்டும். அடுத்து, நடந்தும் முடிந்தவைகளை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு மணி நேர உழைப்பால் உங்கள் துயரத்தை போக்கி மகிழ்வாக வாழலாம். அடுத்து, நீ எதை செய்ய வேண்டும் என்று கருதுகிறாயோ அதையே தீர்மானம் செய்து கொள். தீர்மானம் செய்த பிறகு ஒத்தி போடுவது நல்லது அல்ல. அடுத்து, உடலை நோய்களில் இருந்து காத்திட ஓய்வும் ஒருவேளை உண்ணாவிரதமும் சிறந்த வழி. அடுத்து, மனதை தூய்மையாக வைத்துக்கொள். தவிர்க்க முடியாத இடையூறுகள், சின்ன சிறு துன்பங்கள், இவைகளை பெரிதுபடுத்தி மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. அடுத்து, உனது மனசாட்சிக்கு மறுபெயர்தான் கடவுள். உள்ளேயே உள்ள தெய்வத்தை பூஜித்தால் தவறுகளில் இருந்து
தப்பித்து கொள்ளலாம். அதிகமாக பேசுவதாலேயே உன்னை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். சில நேரங்களில் அதுவே உனக்கு சிக்கலாகி விடுகிறது. அடுத்து, ஒரே வரிசையாக ஊர்ந்து செல்கின்ற எறும்பு பேசுவது இல்லை. பேசி திரிகின்ற மனித நிலத்திலே ஒழுங்கு இல்லை. அடுத்து, அறிவை திரட்டுவதற்கு மூலதனம் தேவையில்லை. பின்னாளில் அவன்தான் அறிஞனாக, ஞானியாக, மகாத்மாவாக மாறுகின்றான். அடுத்து, அறிவை ஆக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாறாக அழிவிற்கு பயன்படுத்தி கொண்டால் ஒரு நாள் உன்னையே அழித்து கொள்ள துணை செய்யும். அடுத்து, அனுபவம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம். அதில் முட்டாள்கள் நுழைய மறுப்பார்கள். செல்வம் சேர சேர எச்சரிக்கையாக இருங்கள். காரணம், சாத்தான் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறான்.